வெல்கம் பேக் இஃப் ஐடெக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து போஷ் சீரிஸ் 2 மாடல் பார்த்தீங்கன்னா வந்து டெட் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கஸ்டமர் சைட்டு விசிட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. சுவிட்ச் போர்டில் எல்லாமே பர்ஃபெக்டான வோல்டேஜ் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசிபி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது, ஃபுல் டெட்டாக தான் இருக்குது. அதாவது வந்து டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இங்கே வரணும். அதாவது அங்கே 240 வோல்டேஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதே 240 வோல்டேஜ் இங்கேயும் வரணும் ஒயரில். அந்த 240 வோல்டேஜ்லேருந்து எதனாச்சும் ட்ராப், அதை வந்து 110, 130, 140, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் இந்த போர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஏன்னா மினிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு 220 வோல்டேஜ்னாச்சும் வரணும். 220 வோல்டேஜ் மேலே எவ்வளோ வந்தாலும் சரி ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 248 வரைக்கும் நம்மளுக்கு வருது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயரிங்கில் எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. அங்கேயும் ப்ளக் பாயிண்ட் நம்மளுக்கு நீட்டாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து போர்டு வந்து டெட்டாக இருக்குது. அதாவது வந்து யூசர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து போர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி